Yeah, hi, this is Karthik. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபிட்னஸ் வந்திருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே என்ன டேட்டு 20th இன்னைக்கு. ஸோ எங்கள் டீம் ஒர்க் அவுட் சாட்டர்டே. நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தா இப்போ செல்வம், அப்புறம் ஒரு 4-5 டீம்மேட்ஸ் இருக்காங்க. இதுதான் செல்வம். சோலர் ஒர்க் அவுட் போட போகிறோம். உங்களுக்கு நான் சோலர் போயிட்டு ஒர்க் அவுட் போகிறோம். என்னென்ன கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கோச் இருக்காரு இன்னைக்கு. கோச்சையும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அவனுக்கு வேறு ப்ரோட்டோகால், எனக்கு வேறு ப்ரோட்டோகால். ஒர்க் அவுட்ஸ்லாம் மாறும். 2 பேருக்கையும் காட்டுறோம்னா நான் பண்ணுறோன்ட்டு வீடியோ கொடுப்போம். இதுதான் நம்ம கோச் ஆமாண்ணா. இதுதான் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு 5,000 பேர் இருக்கும். இங்கே சாட்டர்டேலாம் இங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இப்போது வாட்டர் கட் இல்லாமல் நாங்கள் இது பண்ணுறோம்ல, அந்த டீம் தான் டீம் நாஸ்டி இதாக வந்து ரீசெண்டாக எங்கள் டீமில் ஜாயின் பண்ணோம். ஒரு அப்கமிங் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபிசிக் பண்ண போகிறோம். கார்த்தி ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் கொண்டு வருவோம். பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஹெவியாக போயிட்டுருக்கு. நான் மட்டும் இல்லை, 7 பேர் போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் காட்டுறோம் வீடியோ. அடுத்து கடைசியாக நம்ம இன்னும் டீட்டெயிலாக இவர்கிட்ட பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கம்பல் ப்ளஸ் 100 ரெப்பு 3 செட்டு மொத்தம் 300 போதும். செட்டு முடிச்சு 100 ரெப்பு. ஃபர்ஸ்ட் வேறு முடிச்சு. செகண்ட் லேட்டர் ரைஸ். இங்கே ஷோல்டர்ஸ் இதில் ரெப்பு பார்த்தீங்கன்னா 50-50 செட்டு 3 செட்டு வரும். நம்ம என்ன வேரியேஷன் பார்க்க போகிறோம்னா லேட்டரல் ரைஸ். இப்போ நம்ம டீமோட இன்னொன்று மெம்பர் இசக்கி ப்ரோ. வயசு 22 வயசு தான். மென்ஸ் ஃபிசிக் பண்ணுறாரு. என்ன கேட்டகரியில் காலில் பண்ணுறாரு. அண்ட் இன்னைக்குன்னா ப்ரோ லேட்டர் 4 வயசு கேட்டிருக்காரு. சவுண்டாக இருக்குது ஜிம்மில். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் எப்போ ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆள் சூப்பராக இருக்காரு. நம்ம டீம் தான். நம்ம டீமில் இன்னும் நிறையா இருக்காங்க. அடுத்தடுத்து இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ இவர் ஒர்க் அவுட்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு லாட்டும் பையும் போடுறாரு. காட்டுறோம். பேர் கணேஷ். நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் போடுறீங்க? வயசு ப்ரோ இன்னைக்கு தான் பார்க்கணும் இங்கே. ஸோ இன்னும் அடுத்த இவர் வந்து வைஸ் அப் போடுறாரு. இவரோட வீடியோ பாருங்கள். எல்லாரோட வீடியோ வரும். வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டகரியில் போகிற என்ன காம்படிஷன்? பேசிக் கேட்டகரி. வெயிட்டு மென்ஸ் ஃபிசிக் தான். நம்ம நம்மளோட வீட்டில் இருக்கும்.
ரைஸ் முடிஞ்சு 3 செட்டு 50-50-50. நெக்ஸ்ட்டு அப்ரைட் ரோ அதுவும் 50-50-50 3 செட்டு பார்ப்போம். டீமோட அடுத்த மெம்பர் ப்ரோ இப்போ வந்து இமான் ப்ரோ அண்ட் எவ்வளோ நாளாக ப்ரோ டீம் இருக்காங்க? நான் ஒரு 3 months சார். 3 months ஆகுது. என்ன காம்படிஷன் ஹைட் ப்ரோ? 8 சார் இவர் நம்ம டீம் தான் ஒர்க் அவுட் போட்டிருக்காரு. இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் போட்டுருக்கோம்? லெக்ஸா லெக்ஸ் எத்தனை பேர்? லெக்ஸ் மொத்தம் 3 கிளாஸ் எல்லாமே ஸோ 6 வேஷம் எல்லாமே ரெடியாக போட்டுருக்காங்க. ஜிம்மே ஃபுல்லாக ரெடியாக போயிட்டுருக்கு, ஹீட்டாக இருக்குது. அன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட்ஸ் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த டீம் யாருன்னு பார்ப்போம். நம்ம டீமோட அடுத்த ஃபேமஸ் பிளேயர் சிங்காரம் ப்ரோ. ஏஜ் 22 இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 22 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. அது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்னா கேட்டகரி கிளாஸ் இயர் கிளாஸ் 7. நான் இப்போ ப்ரெப்பில் இருக்கீங்களா? இல்லை பிசிடி இன்னைக்கு என்ன ஒரு ப்ரோ போட்டுருக்கீங்க? இன்னைக்கு சும்மா வாங்க தான் ப்ரோ பேக் இதுதான் இன்னும் ஒருத்தர் இருக்காரு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேயர் நம்ம டீமில். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இவர் எத்தனை காம்படிஷன் பண்ணியிருக்கீங்க? 10 பண்ணிடுறோம். 10 பண்ணியிருப்பாரு. அதில் மொத்தம் எத்தனை கோல்டு? இல்லை ஒரு 3 கோல்டு. ஒரு கோல்டு. சூப்பர். கோல்டு மேட்ச் சூப்பரா? இல்லை ஃபஸ்ட்டு காம்படிஷன் ஏன்னா எல்லா காம்படிஷனும் எடுத்துகிட்டு வந்தார் மெடலு. ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக கொட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ட் அடுத்தடுத்து இன்னும் ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு போட்டியும் காட்டுறேன். அண்ட் ப்ரோ எதனா ஃபிட்னஸ் சொல்லணும் அப்படின்னா ஏமை ஃபிட் பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிசல்ட்ன்றது இருக்கும். 3 months 6 month்லாம் எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்டாக டெடிக்கேஷனாக ரிசல்ட் வரும். அது வர வரைக்கும் நம்ம ஆடணும். அதுதான் எல்லாரும் சொல்ல வேண்டியது. என்னன்னா சில பேர் 2 months 3 months ரிசல்ட் பேசிக் ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த கேம் இல்லைனா அடுத்த கேம் காம்படிஷன்ஸ் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நானே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, போன காம்படிஷனுக்கு இந்த காம்படிஷன் டெவலப் ஆகிருக்கலாம் அப்படி மட்டும் தான் நான் பார்ப்பேன். எப்படி அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லாமல் அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் க்ரோ ஆகிருக்கலாம், க்ரோ ஆகும் இந்த கேம் பொறுத்திருக்கு. அப்போ தான் நம்மளோட பிளேஸிங்கும் நம்மளை தெரியும். ஸோ இதை மட்டும் எல்லாரும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிசல்ட். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பிகினராக யார் பார்த்தாலும் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இதில் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தேவைப்படும். ஸோ அடுத்து நம்மளும் ரெடியாக வரணும். கண்டிப்பாக 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 நம்மளும் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் அடுத்து நம்ம ராஜ்மோகன் ப்ரோ பார்ப்போம். ஒரு ஒர்க் அவுட் வீடியோவை நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இது ஒரு டீம் பிளாக் தான், நாஸ்டி பீஸ்டோட டீம் பிளாக். எல்லாரும் வந்திருக்கோம், எல்லாரோட ஒர்க் அவுட்டை நினச்சிருக்கோம். நம்ம செல்லம் ஓகே வாங்க வீடியோ பார்ப்போம். ஷோல்டர்ஸ் அப்ரைட் ரோ முடிஞ்சிச்சு. 3 செட் 50-50 ரெப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டக்கு பார்த்தீங்கன்னா 3 செட்டு 30-30 ரெப்பு போடுவோம். ஹெவியாக போடலாம், ஹெவியாக போடுவோம் ஷோல்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காஃப் இருக்குது. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஃப்ளைஸு அது பார்த்தீங்கன்னா 3 செட் வரும். 50-50-50 அது 3 செட் தான். இதுக்கு காஃபு காஃபில் பார்த்தீங்கன்னா 3 வேரியேஷனு, 3மே 3 செட்டு 50-50-50 13 செக் பண்ணோம். இப்போ வாங்க ரிவர்ஸ் ஃப்ளைஸ் போவோம். எனக்கு வராது, ஷோல்டர் கொஞ்சம் இன்ஜுரி, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் போடணும். ஆனால் ரெப்பு 50 போடணும். வந்திருக்கிறதுல நம்ம டீமில் லாஸ்ட்டாக இருக்குதான் மோகன் 25 வயசு ஆகுது. என்ன கேட்டகரி?
இப்போ இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆமாம் செல்வம் இது ஒன்றா தான் போட்டார் ஹெவியாக போட்டுருந்தாரு அண்ட் யோகா பண்ணிருக்கீங்க நீங்கள் எந்த டீமில் 3 months எப்படி இருக்குது ரிசல்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 பேர் வந்தாங்க 7 பேரையும் காமிச்சிட்டேன் அவங்க வந்து பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு இன்னும் அடுத்து ரிப்ரஸ் காஃப் ரைஸ் இருக்குது அதுதான் வந்து ரைடிங் அவுட் வீட்டுக்கு போகிறோம் அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு ஷோல்டர்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து காஃப் ஃபஸ்ட்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லெக் ரைஸ் காஃப் ரைஸ் அது ஒரு 3 செட்டு 50-50-50 அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லெக் ப்ரெஸ் காஃப் ரைஸ் அது போட்டால் முடிஞ்சிச்சு Bye guys, session முடிஞ்சது நெக்ஸ்ட் வீக் ஓகே வேறு என்ன பிக்னஸ்க்கு அட்வைஸ் என்ன சொல்லுறேன்னா பிகினர்ஸ் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க டயட் பர்ஃபெக்டாக இருக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நீங்களாம் வந்து கூகுளில் படிச்சுட்டு நான் பார்த்துட்டு வந்து நீங்கள் ட்ரைனராக ஆக்ட் பண்ணாங்க ட்ரைனர்ஸ் இருந்தாலும் ட்ரைனர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ட்ரைனர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ட்ரைனர் அப்ரோச் பண்ணாதவங்க ட்ரெயினர் அப்ரோச் பண்ணாதவங்க என்ன அப்ரோச் பண்ணுங்க என் ஐடி இருக்கு விஜய்.ராம் போட்டிங்கன்னா வரும் அவ்வளோதான் கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரோட ஐடியா எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க